ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பார்த்தோம். ஆ அடுத்து என்ன பார்த்தோம்? மேக்ஸிமம் மினிமம் பார்த்தோமா? ஆமா. மேக்ஸ் அண்ட் மின். அடுத்து என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் வந்து டெய்லர் சீரிஸ். டெய்லர் சீரிஸ். ஓகேவா? இது போக இந்த ஆ. லெசன்ல இன்னும் ரெண்டே இருக்கு. என்னன்னா ஆயிலர்ஸ் தியரமும் ஆயிலர்ஸ் தியரம். இது தியரம்னா தியரம் கிடையாது, இதை வச்சு சம் வரும். ஓகேவா? ஆயிலர்ஸ் தியரமும் வேற இன்னொன்று ஜெக்கோபியன். இந்த 5 தான் இருக்கு மெயினாக. ஓகேவா? இப்போ இதில் இது 3 முடிச்சிட்டோமா? இந்த 2 இருக்கு. இதில் யூலரில் ஒரு பெரிய கொஸ்டின் மட்டும் இருக்கும். இதில் ஜெக்கோபியனில் 2 மார்க்கும் இருக்கும், 8 மார்க் மாதிரியும் இருக்கும். ஓகேவா? மெயினாக 16 மார்க் வர்றது வந்து எதுலேருந்து திரும்ப வரும்? இந்த 3லேருந்து தான் மெயினாக 16 மார்க் வரும். மேக்ஸ்மின், டெய்லர் சீரிஸ், ஆயிலர்ஸ் தியரம். இது 3ல் ஏதாவது 2 தடவை இருந்தாலே ஈஸியாக இந்த யூனிட் போட்டுடலாம். ஓகேவா? மேக்ஸிமம் மினிமமும் டெய்லர் டெய்லர் சீரிஸ், சீரிஸ், ஆயிலர்ஸ் யூலர் தியரம். தியரம். இந்த மூணுத்துல 2 படிச்சாலே போதுமா? 2 படிச்சா கன்ஃபார்ம் ஒரு 16 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஆயிலர்ஸ் தியரம் போகலாம். ஆ இந்த கிளாஸ் இந்த டைமிங் 5 to 7 வச்சுக்கலாமா? 5 to 7 எனக்கு நைட்டு ஒரு கோர்ஸ் பண்ணுறேன்னா, அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுக்கிறேன். அந்த கோர்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். என்ன டைமிங்ல பண்ற கோர்ஸ்? அது நைட் டைமில் தான் பண்ணுவேன். அவர் ஒரு மென்டார் இருக்கார், எனக்கு ஒரு மென்டார் இருப்பார். அவர் கரெக்டாக 6:30க்கு மேலே வருவார். அப்படியா? ம் இல்ல, ஏன்னா வந்து 3ன்றது ரொம்ப நம்ம இருக்கு, அதான் மேக்ஸிமம் பார்ப்போம். 3 இல்லை 4 அதில் வச்சுப்போம். ஓகேவா? சரி. இதான் கொஸ்டின். இப்படி தான் இருக்கும். இஃப் u is equal to tan inverse of x cube plus y cube by x minus y, then prove that. இந்த மாதிரி தென் ப்ரூவ் தட்னு வந்திருந்தாலே அது மேக்ஸிமம் என்ன கொஸ்டின்னா ஆயிலர்ஸ் தியரமாக தான் இருக்கும் இந்த யூனிட்ல. ஓகேவா? கொடுத்துருவாங்க ஆயிலர்ஸ் ஆமாம், தியரம். ஆயிலர்ஸ் தியரம் கொடுக்க மாட்டாங்க. இது இப்படி ப்ரூவ் தட்னு வந்தால் இந்த மெத்தட் தான், ஆயிலர்ஸ் மெத்தட் தான். ஓகேவா? டெய்லர் சீரிஸ் தான், டெய்லர் சீரிஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ம் நாளைக்கு இந்த இது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் நவீன். அந்த எது? அந்த இது இருக்குல்ல, அந்த இன்ஜினியரிங் பிசிக்ஸ். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். ஆமாம். ம் அது மட்டும் கொஞ்சம், அது சில சம் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும் சரி சரி, நவீன், பார்த்துக்கலாம், சொல்லணும் அது பார்த்துக்கலாம். ம் இன்னைக்கு. ஏன்னா வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பிசிக்ஸ், ஆ இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல. ஓகே. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர்ல வரையும் எல்லா பேப்பர்லயும் அந்த கொஸ்டின் கேட்கணும். இந்த யூனிட்ல அப்படியா? இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான கொஸ்டின் அந்த கொஸ்டின் தான். ஏன் அது மேக்ஸ்வெல்ஸ் மேக்ஸ்வெல் தியரம்? ஈக்குவேஷன் தெரியல. மேக்ஸ்வெல் ஆ, ஈக்குவேஷன். ஆ, அது மட்டும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அது பார்த்து சரி கொஞ்சம் சரி, பார்த்துக்கலாம். பார்க்க. சரியா? சரி, பார்க்க. அது என்னன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. இந்த ஓகே ஓகே. எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே அதான். சரி ஃபர்ஸ்ட் சரி சரி. எக்ஸாமே அதான், இன்ஜினியரிங் பிசிக்ஸ் தான். ம் பத்தாம் தேதி 1ஆ மேலே 2ஆ வருது. அது? 1 1ஆ? ஓகே. 2 வந்து இன்ஃபர்மேட்டிக் செப்டம்பர் சயின்ஸ். மாசம். ஓகே. செப்டம்பர் மாசம் இல்ல இல்ல, ஆகஸ்ட் மாசம். சரி 2 சரி சரி. 1 தான் இப்போ வந்து, இப்போ வந்தே வர 10க்கு அப்புறம் வருது. ஃபர்ஸ்ட் ம் எக்ஸாமே அதான். ஓகே ஓகே. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரியா? சரி. ஓகே, சரி. பார்த்துடலாம். இதில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஓகேவா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வெறும் 4 ஸ்டெப் தான். இந்த 4 ஸ்டெப் போட்டால் அந்த சம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ப்ரூவ் தட்னு கொடுத்தா அது வந்து ஆயிலர்ஸ் தியரம். ஓகேவா? 2 இது கொடுத்துட்டு இதுன்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அது மேக்ஸிமம் ஆயிலர்ஸ் தியரம். டெய்லர் இப்போ சீரிஸில் வந்து டெய்லர் சீரிஸ் கொடுத்துருவாங்க. டெய்லர் சீரிஸ் கொடுத்துருவான். ஆ மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் மினிமம் கொடுத்துருவான். மேக்ஸிமம் கொடுத்துருவான். இதில் ப்ரூவ் தட்னு கேட்பான் ஆயிலர்ஸில். ஜக்கோபியனில் அது வேற ஒரு மாதிரி கேட்பான். அது நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? சரி. ஸ்டெப் 1 வந்து ஃபைண்டிங் டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதுக்கு அவன் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த டிகிரி கண்டுபிடிச்சாதான் அந்த ஆயிலர்ஸ் தியரமோட ஃபார்முலா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆயிலர்ஸ் தியரமோட மெயின் ஃபார்முலா வந்து இதுதான் எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்எஃப்னு இருக்கு. என்எஃப்னு வரும். ஓகேவா? இதான் ஆயிலர்ஸ் தியரமோட மெயின் ஃபார்முலா. இதை நான் எங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இதில் இந்த டிகிரி ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த என்னு இருக்குல்ல, ஆமா. இந்த எண்ணுங்கிறது தான் டிகிரி.
அதனால தான் இந்த டிகிரி கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? எழுதலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? கொடுத்த அதுதான் கொஸ்டின் தூக்கி எழுதிடணும். யூ. ஓகேவா? யூ என்ன கொடுத்துருக்காங்க? tan இன்வர்ஸ் tan ஆஃப் minus எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த tan இன்வர்ஸ் இங்கிட்டு இருக்கா? ம், ஒரு சைடு tan இன்வர்ஸ்ன்னு இருக்கா? கேக்குதா? ஹலோ? கேக்குது. ஆ, இந்த ஹலோ சைடு. கேக்குதாங்க? ஆ, இந்த சைடு tan இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த டேனை மவுஸ்ல மட்டும், மவுஸ்ல காட்டாங்க, மவுஸ்ல காட்டு. இந்த சைடு tan இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா, இத ஆ இங்கிட்டு கொண்டு போனா என்ன ஆகும்னா, அது டேனா மாறிடும். ஒரு சைடு tan இன்வர்ஸா இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு கொண்டு போனா அது டேனா மாறிடும். சரி. புரியுதா? ஆ, ஏன்னா இது மல்டிப்ளைல புரியுது. இருக்கு, அங்கிட்டு போனா இப்போ டிவைட்ல இருக்கு. இது இது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி tan இன்வர்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, 1/tan அதான் tan இன்வர்ஸ். ஓகேவா? இங்கே டிவைட்ல இருக்கு, அங்கிட்டு போனா என்ன ஆகும்? மல்டிப்ளைல போயிடும். கரெக்டா? அப்போ இதை எப்படி மாத்தி எழுதிக்கலாம்னா, இந்த tan இங்கிட்டு போயிடும். tan u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். எழுதிட்டோமா? இதுல tan மைனஸ் ஒன் போயிருமா? அதான் அதுதான் இன்வெர்ஸ். இங்கிட்டு எழுதுனா இன்வெர்ஸ், அங்கிட்டு வந்துச்சுன்னா tan. இப்போ இதே சரி. திருப்பி இங்கிட்டு தூக்கி போட்டா tan இன்வெர்ஸா மாறிடும். ஓகேவா? ம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா, நம்ம இதுதான் நம்மளோட இப்போ கொஸ்டினா வச்சுக்க போறோம். வச்சுக்கிட்டு நம்ம அசீம் பண்ணிக்க போறோம். லெட், இது நீயே எடுத்துக்கணும். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு tan யூன்னு எடுத்துக்கிறேன். tan u உன்னோட கொஸ்டின் இந்த இதை வச்சு tan யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி ஓகே. இப்போ எஃப் அது tan u வந்து எதுக்கு ஈக்குவல்? tan u ஓட வேல்யூ என்ன? இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, என்னது? எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப் கியூப் பிளஸ் ஒய் கியூப் மைனஸ் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய். மைனஸ் ஒய். ஆ, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு இந்த வேல்யூனா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய்க்கு கண்டுபிடிக்க போறோம். அதாவது எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒய்யும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ இந்த இடம் என்னவா மாறும்? டிஎக்ஸ் கியூப்னு வருமா? இந்த இடம் என்னவா மாறும்? பிளஸ் டி டிஒய் ஒய் கியூப். கியூப் டி ஒய் பிளஸ் கியூப். ஐ டிஒய் மீன் பிளஸ் கியூப்னு வருமா? பிளஸ் இந்த இடம் என்ன ஆகும்? டிஎக்ஸ் மைனஸ் டிஒய்னு பிளஸ் மாறிடுமா? மைனஸ் டி ஒய். ஆ, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இது பண்ண எலாபரேட் பண்ண என்ன ஆகும்? டி கியூப் எக்ஸ் கியூபு பிளஸ் டி கியூப் பிளஸ் ஒய் கியூபு ஒய் கியூப் பை டிஎக்ஸ் மைனஸ் டி எக்ஸ் டி ஒய். பை டிஎக்ஸ் மைனஸ் டிஒய்னு இருக்குமா? ஆ ம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுல என்னென்ன காமனா இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுக்க போறோம். இதுல ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? டி கியூப் காமனா இருக்கா? அந்த டி கியூபை மட்டும் காமனா வெளியே எடுத்துடுறோம். டி கியூபை காமனா எழுதிட்டா உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் பிளஸ் பிளஸ் ஒய் ஒய் கியூப் கியூப். இருக்குமா? கீழே என்ன காமனா இருக்கு? டி காமனா இருக்கா? அதனால வெறும் டீயை ஆமா. மட்டும் வெளியே எடுத்துரும். வெளியே எடுத்தா உள்ள எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எக்ஸ் இருக்குமா? மைனஸ் ஒய். இப்போ என்ன ஆகும்? இந்த டீயும் இந்த ஒரு கியூப் கேன்சல் ஆகிட்டு ஸ்கொயரா மாறிடும். கரெக்டா? ஆமா. அப்போ நமக்கு என்ன வருது? ஆன்சர் டி ஸ்கொயர். நம்மள மற்ற கொஸ்டின் அப்படியே வந்துருதா? நம்ம எக்ஸ் என்ன கியூப். கொஸ்டின் எடுத்தோமோ அது அப்படியே வந்துருது. கரெக்டா? எக்ஸ்ட்ரா என்ன ஆமா. வந்திருக்கு? டி ஸ்கொயர் வந்திருக்கு. இப்படி என்ன பவர் வருதோ, இந்த டீக்கு மேல பவர் வருது இல்ல, என்ன பவர் ஆமா. வருதோ அதுதான் நம்மளோட டிகிரி. அப்போ டிகிரி இஸ் ஈக்குவல் ஹவுஸ்ல டு காட்டு. 2. எது நானு? என்ன இந்த டீக்கு மேல என்ன பவர் வருதோ இதுதான் நம்மளோட டிகிரி. ம். அப்போ இந்த சம்முக்கு சரி. வந்து டிகிரி வந்து 2. ஓகேவா? ம். ம். ஈஸியா? நான் இதை ரவுண்டு பண்ணிடுறேன். ஈஸி. டிகிரி 2. இப்போ டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆ என்னன்னு புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த டேன் இங்கிட்டு கொண்டு வந்தோம். ஆனா இது கொண்டு கொண்டு வந்துட்டு வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்னு அதை எஃப் எடுத்துக்கிட்டோம். ஆஃப் அந்த எக்ஸ். வேல்யூவை எடுத்துக்கிட்டு ஆ அதில் டிஎக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒய்யும் சப்ஸ்டிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆமா. இதுலேருந்து காமனாக வெளியே எடுத்தோம், கேன்சல் பண்ணோம். கடைசியாக டீயை புரியுது மட்டும் புரியுது தனியாக வச்சுட்டு புரியுது. எவ்வளோ பவர்னு பார்த்து அது டிகிரி. ஓகேவா? இப்போ ஸ்டெப் 2ல என்ன பண்ண நம்ம போறோம்? டி லாஸ்ட் வச்சுதான் அசியூம் பண்ணோம். என்ன ஆமா, டிகிரி வருதோ லாஸ்ட் இது. அந்த ஆமா, என்ன ஸ்கொயர் வருதோ அது நமக்கு டிகிரி. அதே தான். ம். ஓகே. அடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ண போறோம்னா, ஆய்லர்ஸ் தியரமோட ஃபார்முலா எழுத போறோம். ஆய்லர்ஸ் தியரம். இதில் தான் என்ன பண்ண ம். போறோம்? ஆய்லர்ஸ் தியரமோட ஃபார்முலா எழுத போறோம். நான் அங்கே சொன்ன மாதிரி என்ன ஃபார்முலா சொன்னேன்? எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ். என்ன இங்கே வருதோ அதே தான் கீழே வரும். ஓகேவா? இப்போ ஒய் ஆ. டோ எஃப் பை டோ ஒய். ம். ஓகேவா? ஈக்குவல் டு என்எஃப்னு வரும். இப்போ இதுதான் மெயின் ஆய்லர்ஸ் தியரமோட பேசிக் ஃபார்முலா. இப்போ நம்ம டிகிரி தான் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதனால என்ன பண்ண போறோம்னா அந்த எண்ணுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 2f. போட்டோமா? ஒரே நிமிஷம், ஒரு ஆர்டர் வந்து இன்னும் வந்து வாங்கிட்டு எது வந்துடுறேன். ஆர்டர் மட்டும் வருது, வாங்கிட்டு என்ன? வந்துடுறேன். ஆர்டர் வருது, வாங்கிட்டு ஓகே ஓகே வந்துடுறேன். ஓகே 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 ஓகே.
ஹலோ, கேக்குதா? ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? வாங்கிட்டியா? கேக்குது. வாங்கிட்டேன் ப்ரோ, வாங்கிட்டேன். ஆ அம்மா வெளியே போயிருக்காங்க, அதான் சாப்பாடு வாங்கிட்டு. சரி, ஓகே ஓகே. சரி. ஸ்டெப் 2 இவ்வளவுதான். இதோட ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸ்டெப் 2ல என்ன என்ன பண்ணிருக்கோம்? நம்ம டிகிரியா? என் மட்டும், என் டிகிரி வந்து என். ஓகேவா? ம். அப்ப என்ன பண்ணிடலாம்னா, இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இதை வந்துட்டு எழுதிடலாம். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சிருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் ஆயிலர்ஸ் தியரம். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறோம்னா, இந்த இது இருக்கா, டோ எஃப் பை டோ எக்ஸும் டோ எஃப் பை டோ ஒய்யும் இருக்கா? மவுஸ்ல காட்டுங்க, தெரியும். டோ எஃப் பை டோ எக்ஸும் டோ எஃப் பை டோ ஒய்யும் இருக்கா? இந்த ஆமா ரெண்டு, ஆமா இதுவும் இது இருக்கா? இது ரெண்டத்தையும் இப்போ கண்டுபிடிக்க ஆமா. போறோம். நமக்கு இந்த ஃபார்முலால மொத்தமாக சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்றதுக்கு நமக்கு இது எல்லாமே தேவையா? அதனால ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? டோ எஃப் பை டோ எக்ஸும் டோ எஃப் பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? கண்டுபிடிக்கும். ரெண்டத்தை எழுதிட்டு இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, நமக்கு எஃப் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? இல்ல. இல்ல. நம்ம இங்க எடுத்திருக்கோமா? இதுதான் எஃப்னு எடுத்திருக்கோமா? நம்ம எஃப் ஈக்குவல் டு tan u இங்க எடுத்திருக்கோமா? கரெக்டா? இந்த எஃப் ஈக்குவல் டு tan u இருக்கா? அதை தான் என்ன பண்ண போறோம்னா இங்க எடுத்துக்க இது எப்படி போறோம். நான் செஃப் tan u? நம்ம தானே எடுத்தோம். நம்ம தான் லெட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு tan u எடுத்தோமா? அந்த ஃபங்க்ஷனை தான் இப்போ இது பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, ஓகே. நம்ம எஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம இது பண்ணி அசியூம் ஆமா. பண்ணிருந்தோம். ம் சரி, அந்த ஓகே. அந்த எஃப் இஸ்இக்குவல் டு tan u இங்க எழுதிக்கிறேன். எஃப் இஸ்இக்குவல் டு tan u எழுதிட்டேன். இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டோ ஆ, எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அதாவது ஆ. இந்த tan u ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். tan u டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? tan டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? tanனா ஒண்ணுமே இல்லை, சீக்கன்ட் ஸ்கொயர். ஓகேவா? கேக்குதா? ஹலோ, கேக்குதா? கேக்குதா? ஹலோ. எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. சொல்லு, பேசு நவீன், இப்ப ஏதாச்சும். கேக்குதா? இப்போ கேக்குது. காத்து சவுண்ட் ரொம்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன். மைக்ல கேக்குதா காத்து சவுண்ட்? இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் கேட்கல. அப்பப்போ வாய்ஸ் மட்டும் கம்மியாயிருது. அதுதான். ஓகே ஓகே. சரி, tan u டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன்ட் ஸ்கொயர். ஓகேவா? tan u ஆ, டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன்ட் ஸ்கொயர். அப்போ என்ன எழுதுறோம்? சீக்கன்ட் ஸ்கொயர் இது எழுதிடுறோம், சீக்கன்ட் ஸ்கொயர் u எழுதிடுறோம். ஆனா நம்ம எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம்? எக்ஸ் வச்சு தானே டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஆமா. ஏதாச்சும் இருக்கா? இல்ல. மவுஸ்ல அப்ப காட்டுங்க இது. இந்த எஃப்ல எக்ஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இது இல்ல இல்ல இல்ல. அதனால என்ன பண்ண போறோம்னா, இந்த u இருக்கு, ஃபர்ஸ்ட் tan டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், tan u டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இந்த ஆ, uவையும் ஒரு வாட்டி தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால என்ன பண்றோம்னா, எக்ஸ் இல்லாத காரணத்தினால இந்த இடத்துல டோ யூ பை டோ எக்ஸ்னு போட்டுறோம். எக்ஸ் சரி. இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வெறும் சீக்வன்ஸ் ஸ்கொயரோட முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ் ஆ, இல்லாததுனால டோ யூ பை டோ எக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து என்ன ம். பண்ணும்? ஒய்க்கு பண்ணணும். ஒய்க்கு பண்ணா என்ன வரும் சொல்லு, நீயே சொல்லு. வைக்கு பண்ணாலும் சீக்கன் ஸ்கொயர் ஒய். ஸ்கொயர் சீக்வன்ஸ் ஸ்கொயர் யூ டோ யூ பை சீக்கன் ஸ்கொயர் டோ டோ யூ ஒய். பை டோ ஒய். ஓகே. யூ எப்படி நவீன் வரும்? அதான் இங்க ஓ, அந்த யூவை தானே சீக்வென்ஸ். ஓகே டிஃபரன்ஷியேட் ஓகே. பண்றோம். ஓகே ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ண. ஓகே, இல்ல ஓகேவா? நவீன். ம் இப்போ வந்து tan வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் யூ. ஆமா. tan யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன்ஸ் யூவா? சீக்கன் ஸ்கொயர். tan டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் யூ. tan யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் யூ. ஃபர்ஸ்ட் tan யூவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுக்குள்ள இருக்கிற யூவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் தனியா. ஓகேவா? ஓகே ஓகே. ஆ சரி, ஃபர்ஸ்ட் ஸோ யூ அடுத்து என்ன? டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் dy பை ஆ dx வருதா? ஆமா, டோ யூ பை டோ எக்ஸ் வருது. ஏன்னா அந்த இடத்துல எக்ஸுங்கிறது இல்ல, அதனால டைரக்டா டோ யூ பை டோ எக்ஸ்னு போட்டோம். ஓகேவா? இல்ல நவீன், யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா எதுக்கு நம்ம எக்ஸோட டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? இங்க எக்ஸ் தானே நமக்கு கொஸ்டின் இல்ல. ஃபர்ஸ்ட் இதை தான் கண்டுபிடிக்கணும், ஆமா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தானே பண்ணணும். பண்ணும்போது இந்த ஆமா. இடத்துல இன்கேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல tan எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, என்ன இருக்கும்னா, இது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸா மாறி இருக்கும். இந்த எக்ஸை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒன்னா மாறி இருக்கும். நம்ம டேரக்டா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் எழுதிருக்கலாம். இதே இது இப்படி இப்படி இருக்கு, tan tan எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவா? tan ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் டேனுக்கு டிஃபரன்ஷியேஷன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த உள்ளக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணும், பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும் 2x. புரியுதா?
ஓகே ஓகே எக்ஸ் ஓகே ரைட். இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ எக்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டேரெக்டாக வந்துடும். இங்கே எக்ஸ் இல்லாத காரணத்தினால டேரெக்டாக நம்ம டோ யூ பை டோ எக்ஸ் போட்டுடுறோம். ஓகே ஓகே ஓகே. ம் 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 இப்போ என்ன முடிச்சிட்டோம், இது 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டெப் 4 அவ்வளோதான். ஸ்டெப் 3 வரைக்கும் ஈஸியாக இருக்கா? ஸ்டெப் 4ல் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டிடியூட் டோ எஃப் பை டோ எக்ஸ், நம்ம இப்போ கண்டுபிடிச்ச 2 டோ எஃப் பை டோ ஒய் இன் 1. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சிருந்தோமா, இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டத்தோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அதாவது இந்த டோ எஃப் பை டோ எக்ஸுக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் யூ டோ யூ பை டோ எக்ஸ், இந்த டோ எஃப் பை டோ ஒய்க்கு பதிலாக இந்த சீக்கன் ஸ்கொயர் யூ டோ யூ. ஓகேவா? அப்போ என்ன ஓகே எழுதிடுறேன், ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸ் டோ ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 2Fன்னு இருக்கு நமக்கு. இப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ் அப்படியே போட்டேன். இந்த இடத்துல உள்ளக்கு என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் யூ ஸ்கொயர் டோ எஃப் டோ யூ பை பை டோ எக்ஸ் டோ ஒய் டோ எக்ஸ் டோ யூ பை டோ பிளஸ் எக்ஸ் ப்ளஸ் பிளஸ் ஒய் ஒய் சீக்கன் ஸ்கொயர் யூ சீக்கன் ஸ்கொயர் யூ டோ டோ யூ பை யூ டோ பை ஒய் டோ ஒய் ஈக்குவல் டு 2F 2F. வந்துருச்சா? இது வரைக்கும் போட்டோமா? ஆ ம் இப்போ இந்த எஃப்னு இருக்கா, இந்த எஃபோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்தோம், இங்க இருக்கா? இந்த எஃப் F தான் ஓட நம்ம வேல்யூ என்ன, tan u. அப்போ அதையும் சேர்த்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் டேரெக்டாகவே. எஃப்க்கு பதிலாக என்ன போட்டுடலாம்னா டேன் யூன்னு போட்டுடலாம். tan u. ஓகேவா? 2 tan யூன்னு போட்டுடலாம். 2 tan u போட்டாச்சா? இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நமக்கு ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு சால்வ் பண்ணுவோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணுவோம். இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்கு? சீக்கன் ஸ்கொயர் யூ சீக்கன் ஸ்கொயர் யூ மட்டும் காமனாக இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம், சீக்கன் ஸ்கொயர் வெளியே யூ மட்டும் எடுத்துலாமா? தனியாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா மிச்சம் உள்ள என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும், x டோ டோ யூ யூ பை பை டோ டோ ஒய் எக்ஸ் டோ இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய் இங்கே ஒய் டோ யூ பை டோ ஒய் இருக்கும். கரெக்டா? ஆமா ஈக்குவல் டு என்ன இருக்கும், ஈக்குவல் டு 2 tan u. 2 tan u. ஓகேவா? இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் யூ என்ன பண்ண போறோம்னா, இங்கிட்டு மல்டிப்ளைல இருக்கா சீக்கன் ஸ்கொயர் யூ, இந்த மல்டிப்ளைல ஆமா இருக்க சீக்கன் ஸ்கொயர் யூவை அப்படியே ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போறோம். அந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும், டிவைட் டிவைட்ல ஆயிரும் போயிருமா? டிவைட் ஆயிரும். அப்போ எழுதிக்கலாமா, ஆமா எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 2 tan u பை சீக்கன் ஸ்கொயர் யூ. இப்படி ஆயிருமா? இப்போ சீக்கனை எப்படி எழுதலாம் சொல்லு. டேனுக்கும் சீக்கனுக்கும் வேற ஃபார்முலா உனக்கு தெரியுமா? டேனுக்கும் சீக்கனுக்கும் வேற ஏதாவது ஃபார்முலா உனக்கு தெரியுமா? டேனை எப்படி எழுதலாம் தெரியாது. தெரியுமா? டேனை வந்து சைன் பை காசுன்னு எழுதலாம். ஓகேவா? சைன் பை காசுன்னு எழுதலாம். சீக்கனை எப்படி எழுதலாம்னா சீக்கனை 1 பை காசுன்னு எழுதலாம். இதெல்லாம் நான் உனக்கு அதிலேயே அந்த ஃபார்முலாலே எழுதி கொடுத்துருப்பேன். ஓகேவா? சைன் ஓகே பை காசுன்னு எழுதலாம், இதை 1 பை காசுன்னு எழுதலாம். இதை ஏன் இப்படி எழுதுறோம்னா, இப்படி எழுதணும்னா எல்லாமே சைனும் காசுன்னு மாறிடும். அதனால ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். டேன் சீக்கன் இருந்ததுன்னா கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதுலேயும் காசு இருக்குது, இதுலேயும் காசு இருக்குது, ஏதாச்சும் டிவைடில் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம்ல. அதனால என்ன பண்ண போறோம்னா ஆமா ரெண்டுத்தையும் சைன் காசு அந்த மாதிரி மாற்ற போகிறோம். அப்போ என்ன எழுத போகிறேன், 2 tan யூக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன், 2 sin u பை காஸ் யூன்னு மாற்றிக்க போகிறேன். tan யூக்கு பதிலாக மட்டும். ஓகேவா? கீழே என்ன இருக்கு, கீழே டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் யூன்னு இருக்கா. இந்த சீக்கன் ஸ்கொயர் யூ எப்படி எழுதலாம், 1 பை காசுன்னு எழுதலாம்னு சொன்னா, அப்போ என்ன எழுத போகிறேன், 1 பை காஸ் ஸ்கொயர் யூன்னு எழுதிக்கலாமா? ஆமா ஆமா 1 பை காஸ் ஸ்கொயர் யூன்னு எழுதிக்கலாமா? இப்போ இது ரெண்டுமே டிவைட்ல தானே இருக்கு, அப்போ இது ரெண்டு கட் பண்ணிக்கலாமா? இங்க ஒரு இதுவும் ஒரு ஸ்கொயரும் கட் ஆயிரும். இது டிவைட்ல இருக்கு, இது மேலே போச்சுன்னா மல்டிப்ளை. கரெக்டா? மவுஸ்ல காட்டு. இப்போ இந்த ஸ்கொயரையும் ஒரு காசையும் கட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு காசு இருக்கு. இந்த காசு இன்னொரு காசு இருக்கு, இந்த காசையும் எங்க இருக்கு, டிவைட்ல இருக்கா. இது மேலே போச்சுன்னா என்னவா போகும், மல்டிப்ளை மல்டிப்ளைல போகுமா? மல்டிப்ளை அப்போ என்ன இருக்கு மிச்சம், 2 2 sin u sin into காஸ் cos. யூன்னு இருக்குமா, 2 sin u காஸ் யூன்னு இருக்கும். ஓகேவா? இந்த சைடு மிச்சம் உள்ளது அப்படியே இருக்கும். இது வரைக்கும் நீ போட்டுருவ. இப்போ அவன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பாரு. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, இதை என்னவா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான், ப்ரூவ் தட் திஸ் ஈக்குவல் டு சைன் 2uன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கானா. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாச்சா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதே மாதிரியே கொண்டு வந்துட்டோமா. இந்த சைடு மட்டும் தான் என்ன இருக்கு, நமக்கு சைன் 2u வேணும். ஆக்சுவலி அவன் கொடுத்துருக்கிறத ஆன்சரை அப்படியே தூக்கி திருப்பி கூட எழுதிக்கலாம். ஏன்னா இதோட ஃபார்முலா என்ன தருமா, சைன் 2uவோட ஃபார்முலா இருக்கு, சைன் 2uக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சைன் 2u இஸ் ஈக்குவல் டு 2 sin u cos u. 2 sin u cos u. அப்போ நமக்கு இங்கே 2 sin u cos u வந்துருச்சா? வந்துருச்சு.
அப்போ அதை வேற என்ன எழுதிக்கலாம்னா sin 2u எழுதிக்கலாம். இதை அப்படியே போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு, அவ்வளோதான். இதுக்கு இந்த யூனிட்டுக்கு முக்கியமானது ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் படிக்கணும். ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸ் தான் தெரியணும். தெரிஞ்சா ஈஸியான யூனிட். ஓகேவா? சின்ன நவீன் சின்ன அது மட்டும் எனக்கு ஞாபகம் அனுப்பிச்சு விடுறியா வாட்ஸ்அப்ல? நான் அது அனுப்பிச்சி மட்டும் விட்றேன். அது கூட ட்ரிக்னாமெட்ரி உனக்கு ஃபார்முலா மட்டும். ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாஸ் அனுப்பிச்சி விட்றேன். y ம். dou u by dou y ஹென்ஸ் ப்ரூவ்டு, அவ்வளோதான். 4 ஸ்டெப்பு. இது டேரெக்டாக 16 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இருக்கிறதுக்கு டிகிரி கண்டுபிடிச்சோம். டிகிரி ஆ. கண்டுபிடிச்சிட்டு அந்த டிகிரியை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம் ஆயிலஸ் தியரம்ல செகண்ட் ஸ்டெப்பில். அடுத்து என்ன ஆ. பண்ணோம்? அது தேவையான டோ எஃப்பும் டோ எக்ஸும் டோ எஃப்பும் டோ ஒய்யும் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சு ஆ. அதை தூக்கி டேரெக்டாக என்ன பண்ணோம்? அந்த ஆயிலஸ் தியரம் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். சப்ஸ்டிட் சப்ஸ்டிட் பண்ணி. பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சபடி என்ன கிடைச்சிச்சுன்னா, நமக்கு சீக்கன் ஸ்கொயர் டேன்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ல படி அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது சைனில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறோம்? ரெண்டுத்தையும் சைனு காசுன்னு சொல்லி ரெண்டுத்தையும் மாற்றுறோம். மாற்றி பார்க்கும்போது நமக்கு sin 2 sin u cos u கிடைக்குது. அதோட ஃபார்முலா தான் என்னன்னா sin 2u. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ். ம். ம். இது ஆயிலர் ஈக்குவேஷன் இது. நம்ம இதுதான் ஆயிலஸ் தியரம். ஆயிலஸ் தியரோட ஃபார்முலா 2 மார்க்கில் டக்குன்னு கேட்டாங்கன்னா இதை தூக்கி எழுதிட வேண்டியதான். இது கூட கேட்டாங்க ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆயிலஸ் தியரம்னு கேட்டாங்க. இது 2 இந்த மாதிரி மார்க். இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் தீரம்க்குலாம் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ நான் நேற்று சொன்ன டெய்லருக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, ஆமா ஆமா அந்த ஆமா. மாதிரி ஃபார்முலாஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இன்கேஸ் இந்த பெரிய கொஸ்டின்ல கேட்கலனாலும் 2 மார்க்கில் கேட்பாங்க. நீ 2 மார்க்கில் எடுக்கிறது தான் உன்னோட பாஸ் பர்சன்டேஜ் கூட்டும். 2 மார்க்கில் 10 கொஸ்டின் கரெக்டாக எழுதினா 20 மார்க் அசால்ட்டாக வந்துடும். ம். ஆ சரி, நெக்ஸ்ட் வந்து ஜெகோபியன். ஜெகோபியனில் ஒரு சின்ன கொஸ்டின் பார்ப்போம். இல்ல, இதுல இன்னொரு கொஸ்டின் பாக்கலாமே. இது இதில் டைலர் இன்னொரு இது இருக்கு. கொஸ்டினா? ஆ. இரு ஒரு நிமிஷம். நான் சரி டைம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒரு மாடல்லையும் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன். ம். அப்படியா? ஆ மேடம் இப்போ M1 வந்து நமக்கு டைம் இருக்கு. இப்போ M3 தான் டைம் இல்ல. M3 டிஓசி இது தான். M4 கொஞ்சம் கஷ்டமா, அந்த M1ல 4th யூனிட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 5th யூனிட் வந்து கொஞ்சம் பெருசு. ஓகேவா? ஆ. இதுக்கப்புறம் டிஃபரன்சியேஷன் இருக்காது. இந்த யூனிட்டுக்கு அப்புறம் டிஃபரன்சியேஷன் போயிடும். இதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக புது கான்செப்ட். என்ன கான்செப்ட் படிப்பேன்னா இன்டகிரேஷன் படிப்பேன். ஓ. இப்போ இன்டகிரேஷன்னா நீலாம் இதுக்கு. இப்போ ம். இப்போ நீலாம் இப்போ M1 எல்லாம் படிக்கும் போது நீங்க எப்படி ஒரு ஒரு 1 வீக் முன்னாடி படிக்க ஆரம்பிச்சா இல்ல ஃபுல்லாவே படிச்சுட்டு இருந்தியா? நான் இது எனக்கு இப்படி சொல்லி கொடுத்து தான் இதாயிருச்சு மனப்பாடம் வச்சு. ம். ஓ, ஹாஸ்டல் இருந்ததா? ஓகே 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 ஓகே. ஆமா. எல்லா ஹாஸ்டல் இருந்து வராங்களா வெளியே? ஆமா, சொன்னாங்க சொன்னாங்க. அசீம் மட்டும் இருப்பான். அசீம் அப்புறம் 2 3 பேர் இருப்பாங்க அவங்க. ஓ. இதுக்கு வேற செம்ம இருக்கு. இது M1. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஜக்கோபியனே பாரு. நான் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்து சொல்லிடு. இல்லை இரு அப்படியே பார்த்துரும் டெலிகிராம். இதுக்கு தான் டிஸ்கிரிட் மேக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் நோட்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லை. கஷ்டமா இருக்கு நோட்ஸ் கிடைக்கிறது. ஆ. அது எவனோ ஒருத்தன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போட்டிருக்கான். ஆனால் அவனே தெளிவாக ஆ. எழுதலை, ஒரு மாதிரி போட்டிருக்கான் அவனே. ஓ. M1க்கு பிரச்சனை இல்லை. M1க்கு எல்லா இதுவும் இருக்கு, பக்காவா இருக்கு. இந்த சப்ஜெக்ட் உடனே MA 3151 தானே? ஆமா. ம், ஓகே. நவீன், இப்ப நம்மளுக்கு டிகிரி ம். டிகிரி வர ஜெனரேட் ஆகுது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அந்த கேப்ல நம்ம 2 செமஸ்டர் எழுதலாம்ல? எழுதலாம். 4 வருஷத்துக்குள்ள முடிச்சாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்ல? ஆமா. ம், 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 ம். ஆனா இது நமக்கு ஏதோ ஸ்டூடியோ பேப்பர் இருந்தாலும் நம்ம ஏதோ இது போகுது. ம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தான் அந்த மாதிரி தான். ஆனா ரொம்ப கஷ்டமா கேட்டானே இல்ல.
ஆமா, எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் எழுதுறியா நீ சம்னா போட்டியா? இல்லை, எனக்கு எதுவும் அந்த இதில் ஒரு சம் கூட தெரியாது. அது தியரி பேப்பர் தான் நினச்சிட்டு போனேன். இந்த இதில் இன்னொரு சம் போடுவோமா? இருக்கு. எத்தனை பேஜ் நான் எழுதுனேன் என்னண்டியல? அது 40 பேஜ்கிட்ட எழுதிட்டேன். கதையாக தான் எழுதினேன். கதை ஆ எழுதவும் முடியல. ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருந்துச்சா என்ன பண்ண தெரில. மீட்டிங் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும் போட்டிருக்கு. அதுக்குள்ள இந்த ஒரு சம் பார்த்துடலாம். ஈஸியா? அதே சின்னதா? இதே மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்க? u is equal to cos inverse x plus y divided by root x plus root y கொடுத்துருக்காங்க. ஓகேவா? root x plus root y. இதை ஆ. என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ப்ரூவ் தட்னு கொடுத்துட்டு ப்ரூவ் தட் this is equal to x dou u by dou x plus y dou u by dou y equal to minus 1 by 2 cot uன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? டிகிரி. ஸ்டெப் 1 டிகிரி. கரெக்டாக டிகிரி ஃபைன் பண்ண போகிறோம். கரெக்ட். டிகிரி ஃபைன் பண்ணுறதுல என்ன பண்ணுவோம்? இந்த கொடுத்துருக்க அந்த காசை ஃபார்முலா அப்படியே அதை தூக்கி இந்த அப்படியே சைடு எழுதுறோம், எழுதுவோம். அப்படியே அப்போ தூக்கி எழுதுறோம். ஆமா. u is equal to cos inverse x மைனஸ் plus 1 y by root of பை x ரூட் plus எக்ஸ் root x பிளஸ் plus ரூட் ஒய். root y போட்டோமா? இப்போ காசு வந்து இந்த சைடு வந்துடும் ஈக்குவல் டு ஆமாம். அப்போ என்ன வரும்? cos u is equal காஸ் to யூ இக்குவல் டு எக்ஸ் x பிளஸ் plus ஒய் y by root of x plus ரூட் root எக்ஸ் y. ரூட் ஆஃப் இப்போ என்ன எக்ஸ். எடுத்துக்கலாம்? இதை வந்து ஒரு f of x u எடுத்துக்கலாம். f of x, y வந்து cos u எடுத்துக்கலாம். அப்போ cos u னா f of x y வந்து x plus y by root x plus root y. அதோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். cos u ஓட வேல்யூ. இப்போ f of x y க்கு இது வேல்யூனா f of tx, ty க்கு என்ன வேல்யூ வரும்? x க்கு வந்து பதிலாக tx, y எக்ஸ் க்கு டிஎக்ஸ் பதிலாக பிளஸ் ty, டிஒய் டிஒய் root பை tx ரூட் டி டூ எக்ஸ் பிளஸ் ரூட் plus டிஒய். root ty. இப்போ இதுல இருந்து என்ன t காமனா இருக்கா? t காமனா எடுக்கிறோம். டி காமன். x plus டி y இருக்கும். எக்ஸ் பிளஸ் இங்கே ஒய் ரூட் டி காமனா இருக்கா? ரூட் டி காமனா இருக்கு. ரூட் அந்த டி. ரூட் டி காமன் எடுத்துட்டா இங்கே ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஒய்ன்னு இருக்கும். ஓகேவா? ஆமா. இப்போ ரூட் டீனா நான் என்ன சொன்னேன்? ரூட்டோட பவர் எப்படி இருக்கும்னு சொன்னேன்? ரூட்டோட பவரா? ம் ரூட்டோட தெரியல நவீன். இப்படி டி பவர் 1/2 இருந்துச்சுன்னா இதான் ரூட் டி. டி பவர் 1/2. ஓகேவா? அப்போ ஆ. மேலே டீன்னு இருக்கு, கீழே டி பவர் 1/2 இருக்கு. இங்கே 1 இருக்கு, இங்கே அரை இருக்கு. அப்போ ஒரு அரை மட்டும் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஒரு பாதி போயிருச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? இன்னொரு பாதி இருக்குமா? இல்ல நவீன், புரிஞ்சுச்சு? 1/2 அரை தானே? அதான் அரை தான். இங்கே மேலே 1 ஆ. இருக்கு, மேலே ஃபுல் ஆ. 1 இருக்கு. அந்த 1ல ஒரு ஆ. பாதி மட்டும் போயிடுச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? மிச்சம் ஒரு பாதி இருக்கும். மிச்சம் ஒரு பாதி இருக்குமா? அப்போ இதை கட் பண்ணிட்டு என்ன எழுதிக்கலாம்? இங்கே 1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ டி பவர் 1/2ன்னு வருதா? அப்போ நம்மளோட டிகிரி வந்து என்னது? டிகிரி வந்து 1/2. ஓகேவா? இல்ல நவீன், இல்ல இல்ல இல்ல, இது மட்டும் புது வாட்டி சொல்லு, இன்னொரு வாட்டி சொல்லு. இது கூட புரியல லைட்டா. இங்கே பாரு, இல்ல டி நவீன், இருக்கு. நீ வந்து டி எக்ஸ்பிளைன் அங்க எழுதிரு, அங்க எழுதிரு. அதான் டி ஆ. இருக்கு, டிவைடட் பை ஆ. ரூட் டீன்னு இருக்கு. இந்த ரூட் டி ஆ. எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? இது டி பவர் 1, இது டி பவர் ஆ. 1/2. கரெக்டா? டி பவர் 1/2. ஆ. இங்கே ஒரு பாதி இருக்கு. இந்த பாதியை நான் இது மவுஸ்ல கூட மவுஸ்ல காட்ட வேணும், மவுஸ். இங்கே ஒரு பாதி இருக்கு. இந்த ஆ. பாதியை நான் மேலே உள்ள 1 கூட டிவைட் பண்ணுறேன். இதுல இருந்து கேன்சல் பண்றேன். 1ல ஆ. ஒரு பாதி போயிருச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி ஒரு பாதி இருக்கும். அப்போ அந்த மீதி பாதி தான் இங்கே எழுதிடுவேன். இதை கட் பண்ணிட்டு மேலே 1/2ன்னு போட்டுருவேன். புரிஞ்சுதா? ஓகே 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 ஓகே. அதனால என்னது, இதோட டிகிரி வந்து 1/2. ஓகேவா? ஆ. ம். இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆயிலர்ஸ் தியரம் ஸ்டெப் 2. ஃபார்முலா. ஆயிலர்ஸ் தியரம் ஃபார்முலா. ஆயிலர் தியரம். நவீன், இது கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட தப்பு கிப்பா போடுறதா கூட பாஸ் பண்ணி விட்டுருவாங்கல்ல, அதெல்லாம் ஃபுல்லா பண்ணுவாங்க. நீ பாப்பாங்களா? ஸ்டெப் மார்க்லாம் போட்டு ஸ்டெப்லாம் போட்டால் கரெக்டாக போட்டாலே போதும். ஓகேவா? எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்எஃப். கரெக்டா ஃபார்முலா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? அதை டேரெக்டாக தூக்கி ரெண்டா கூட 1/2 போட்டுற 1/2 போறோம். சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to 1/2 f. ஓகேவா? எஃப். எஃப்க்கு இப்போ டோ பதிலாக கூட எஃப் டோ எஃப்க்கு எக்ஸ். பதிலாக கூட இதை போடணும்னா கூட போட்டுக்கலாம். காஸ் யூ போட்டுக்கலாம் எஃப்க்கு பதிலாக. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1/2 காஸ் யூன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 1/2 காஸ் யூ. நம்ம வந்து என்னென்ன நம்ம ப்ரூவ் டி நம்ம டோ என்னென்ன எஃப் ப்ரூவ் டோ பண்ணணும்? எஃப் -1/2 காட் யூன்னு ப்ரூவ் பண்ணணும். காட் யூ.
அதை இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுறேன் பார்ப்போம். ஓகேவா? டி ஸ்டெப் டோ பை 3. டோ எஃப் டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஆமாம், ஃபைண்ட் டோ எஃப் டோ டோ எஃப் எக்ஸ் பை டோ எஃப் எக்ஸ் பை டோ ஒய். டோ எஃப் பை டோ ஒய். இது ரெண்டு கண்டுபிடிக்க போகிறோமா? கண்டுபிடிச்சா என்ன வரும்? இது அதோட எஃப் வந்து என்னது? எஃப் வந்து காஸ் யூவா? எஃப் வந்து காசு. ஆமா, காசு. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா காசு காசு டிஃபைன் பண்ணா சைன். மைனஸ் சைன். மைனஸ் சைனா? மைனஸ் சைன் யூ. நேற்று சொன்னால காசுனா இப்போ மைனஸ் சைன். மைனஸ் சைன் யூ. டோ சைன்னா தான் காசுல. சைன்னா தான் காசு. கரெக்டாக போட்டேன்னா டோ யூ பை டோ எக்ஸ் போட்டேன்னா எப்படி நான் வந்துச்சு? நான் போனதில் போட்டல அதே தான் இங்கே போட்டோமா? இல்ல அது அது ஓகே, கீழே மட்டும் போட்டுல, கீழே ஒண்ணு. அதான் ஃபர்ஸ்ட் இந்த காஸ் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். மைனஸ் சைன் யூ. யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ் இல்லை, அதனால டோ யூ பை டோ எக்ஸ். ஓகே. ஓகே, அடுத்து டோ எஃப் பை டோ ஒய் போட்டோம்னா அதே தான் மைனஸ் சைன் யூ டோ யூ பை டோ ஒய். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸ்டெப் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? டேரெக்டாக நம்ம எழுதிடலாமா? எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் யூ டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் சைன் யூ டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு என்ன வருது? ஈக்குவல் டு 1/2 காஸ் யூ. 1/2 காஸ் யூ. இது எங்க நான் எடுத்த? இது அந்த நோட்ஸ், ரிட்டன் நோட்ஸ்ல இருந்துச்சு. இல்ல நான் இது இல்ல, இந்த மாடல் எங்க இது வந்து எங்க இந்த எழுதுனால இது எங்க வந்தது? எழுதுன இது இங்க இந்த ஃபார்முலால இந்த ஃபார்முலால நம்ம இந்த வேல்யூக்கு எக்ஸ் பதிலா போட்டுட்டு இந்த வேல்யூக்கு எக்ஸ் பதிலா போட்டு நான் இந்த இதை வேல்யூக்கு சப்ஸ்டிட் பதிலா பண்ணிட்டேன். போட்டுட்டு இந்த பிளஸ் வேல்யூக்கு y பதிலா போட்டு substitute. இந்த ஆமா. வேல்யூ போட்டு 1/2. ஓகே ஓகே ஓகே. 1/2 காஸ் போட்டோம்னா இப்போ என்ன இதுல என்ன காமனா இருக்கு? என்ன வெளிய எடுக்கலாம்? சைன் யூ காமனா இருக்கு. மைனஸ் சைன் யூ காமனா இருக்கா? அந்த மைனஸ் சைனையும் நான் மொத்தமா எழுதிடுறேன், வெளியே எடுத்துடுறேன். எழுதுறேன் உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் பிளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய். இங்கே எக்ஸ் தானே இருக்கு. டோ 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 ஃபர்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் பை டோ டோ யூ ஒய். பை டோ ஓகே. எக்ஸ், இங்கே ஒய் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு ஓகே. 1/2 காஸ் யூன்னு இருக்குமா? காஸ் யூ. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த மைனஸ் சைனையும் அங்கிட்டு கொண்டு போறோம். இங்கிட்டு மல்டிப்ளைல இருக்கு, அங்கிட்டு கொண்டு போனா இந்த மைனஸ் சைன் இங்கிட்டு மல்டிப்ளைல இருக்கு, அங்கிட்டு கொண்டு போனா டிவைட்ல போகும். அப்போ எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அங்கிட்டு கொண்டு வந்துடும், மைனஸ் இங்கிட்டு கொண்டு வந்துடும். மைனஸ் 1/2 காஸ் யூ பை சைன் யூ. ஓ, சைன் வந்து காசு கீழ வருமா? டிவைட் வராதா இங்க மொத்தமா? அதான் மொத்தம் டிவைட்ல தான் வந்திருக்கு. இதுவும் 2 டிவைட்ல தானே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதாவது ரெண்டும் ஒன்று தான். இப்போ நான் இங்கே சொன்னா tan வந்து சைன் பை காசுன்னு சொன்னேன்னா, இங்கே tan வந்து சைன் பை காசுன்னு சொன்னா, காட்டு வந்து காஸ் பை சைன். ஓ, லாஸ்ட்ல போறது இந்த ஃபார்முலா படிக்கணும். ஆமா. இப்போ இதோட காஸ் பை சைன் என்னன்னு போட்டுக்கலாம்? காட்டுன்னு போட்டுக்கலாமா? therefore x டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 காட் யூ. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். இதான் நம்ம கொஸ்டின்ல ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? மைனஸ் 1/2 காட் யூ. ரெக்கார்ட் பண்ணிட்டல? ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கு. மைனஸ் 1/2 சேவ் காட் யூ. பண்ணிடு. சேவ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறேன். இது ஓகே. இன்னொரு மீட்டிங் முடிய போகுது, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஓகே. இப்போ எப்படி நம்ம இன்னொரு மீட்டிங் 10 நிமிஷம் ஆகுமா? அது தெரியல, இது ஆஃப் பண்ணிட்டு போட்டால் தான் தெரியும். அப்படியா? இல்ல நான் டைம் முடியறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டு இது பண்ணவா? எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சரி, நான் கட் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடுறேன். ஓகே. எண்டு பட்டன் காணும்.